வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீத புத்தகங்கள் எப்பொழுதுமே மனதிற்கு தேவையான ஆறுதலையும் நம்பிக்கையையும் புதிய உற்சாகத்தையும் கொடுப்பவைகள். இன்றைக்கு சங்கீதம் 55 ஒரு வசனத்தை தியானிக்கலாம். பயம், நடுக்கம், மரணத்திகில், நிந்தனை, விரோதங்கள், எதிர்ப்பு, துரோகம் இவைகளை சந்தித்த மனநிலையில் நம்பிக்கையோடு பாடின சங்கீதம் இது. 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அன்பானவர்களே, இந்த வசனத்தில் 3 முக்கியமான காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, நாம் செய்ய வேண்டியது. மனதளவில் நொறுக்கப்படும் போது, பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, பய உணர்வுகள் நம்மை தாக்குகின்ற பொழுது, சோர்வு நம்மை தாக்குகின்ற பொழுது, எல்லாவற்றையும் கடவுளுடைய பாதத்தில் நம்பிக்கையோடு இறக்கி வைக்க வேண்டும். அவரோடு மனம் விட்டு பேசி பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும், அன்னாள் செய்ததைப் போல. இரண்டாவது, கடவுள் நம் வாழ்க்கையில் செய்யும் காரியங்களை இந்த வசனம் அழகாக வெளிப்படுத்துகின்றது. ஆதரிப்பார், தள்ளாட ஒட்டார். அதாவது கடவுள் நம்மை தாங்குகிறவர், கீழே விழவிடமாட்டார். பாரங்களினால் நாம் சுமக்க முடியாமல் தள்ளாடுகின்ற பொழுது, மனதளவில் அமிழ்ந்து போகின்ற பொழுது அவர் நம்மை தாங்குகிறார், நிற்க வைக்கிறார். நம்மை சமதளத்தில் நிற்பது போல பலப்படுத்துகின்றார். மூன்றாவதாக, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என வசனம் கூறுகின்றது. நீதிமான்கள் என்ற வார்த்தையை சங்கீத புத்தகங்களிலும் நீதிமொழிகளிலும் அதிகமாக பார்க்க முடியும். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமான் என்றால் என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை எப்படி புரிந்து கொள்வது? யார் நீதிமான்கள்? நீதிமான்கள் என்றால் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள், கடவுளோடு நல்ல உறவிலே இருப்பவர்கள். ஆம், கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருடைய பார்வையில் நான் நீதிமான் என்று அழைக்கப்படுகின்றேன். பிரியமானவர்களே, கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு என் வாழ்க்கை உள்ளதா? அவரோடு நல்ல ஆரோக்கியமான உறவிலே எப்பொழுதும் நான் இருக்கிறேனா? கடவுள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்? நம்பிக்கையோடு வருபவர்களை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பாவ மன்னிப்பை பெற்ற மனிதர்களை, விசுவாசிகளை, அந்த நிச்சயத்தோடு பரிசுத்தமாகி அவரை நோக்கி பார்ப்பவர்களை. அவரோடு நல்ல உறவில் இருக்கிறேனா? அப்படி இருப்பவர்களை ஆண்டவர் நீதிமான் என்று அழைக்கின்றார். இன்றைக்கு என்னுடைய உறவு ஆண்டவரோடு எப்படி உள்ளது? நல்ல உறவில் இருப்பேன் என்றால், இருப்பது என்றால் அவரோடு அடிக்கடி நேரம் செலவழிப்பது, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பது, நமக்கு பிரியமாய் வாழாமல் அவருக்கு பிரியமாக வாழ்வது, அவர் உணர்த்துகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிவது. ஆம் அன்பானவர்களே, அவருக்கு ஏற்புடையவர்களை, அதாவது அவருக்கு பொருத்தமானவர்களை, அவரோடு நல்ல உறவில் இருப்பவர்களை அவர் ஆதரிக்கிறார், தாங்குகிறார். எப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் இருந்தாலும், எந்த விதமான பாரங்கள் உங்களை அழுத்தினாலும், கவலையோடு வேறு வழி இல்லையே, யார் என்னை காப்பாற்றுவார் என்ற நிலைமையிலே நீங்கள் இருந்தால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய பாரங்களை
நம்பிக்கையோடு இயேசுவின் பாதத்தில் இறக்கி வையுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.